அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் உலூமுல் குர்ஆன் பற்றிய அந்த கலைகளை நம்ம அறிந்து வருகிறோம். அந்த கலைக்கு செல்வதற்கு முன்னாடி குர்ஆன்டா என்ன, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, இந்த விவரங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். குர்ஆன் எப்படி அருளப்பட்டு, அதாவது மொத்தமாக வந்துச்சா, சிறுக சிறுக வந்துச்சா, எழுத்தாக வந்துச்சா, ஓசையாக வந்துச்சா, அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதை பார்த்து முடித்து விட்டு குர்ஆனை பேசும்போது மற்ற வேதங்களையும் பேச வேண்டியிருக்கு. குர்ஆன் ஒரு வேதத்தில் ஒன்றாக இருக்கிறதுனால மொத்த வேதம் எவ்வளவு என்பதை நம்ம அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால மொத்த வேதம் 4பாங்க. அது சரியில்லை. எல்லா நபிமார்களுக்கும் நல்லா வேதம் கொடுத்தான். பெயர் சொன்ன வேதம் இந்த 4 தான் என்பதற்குரிய ஆதாரத்தையும் பார்த்துட்டோம். அதை ஒரு லைஃபான ஹதீஸை வச்சுக்கிட்டு அதை சொல்கிறாங்க என்பதையும் விளக்கிட்டோம். அதுக்கு தொடர்பாகவே இன்னும் சில விவரங்களை தெரிஞ்சுக்கிறணும். இப்போ கிறிஸ்தவர்களுக்கு இஞ்சில்ங்கிற வேதம், யூதர்களுக்கு தௌராத்துங்கிற வேதம். மூசா நபிக்கு தௌராத்து, ஈசா நபிக்கு இஞ்சில் என்று நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். இப்போ இஞ்சில்னு சொல்வது இப்போ எதை கிறிஸ்தவர்கள் பைபிள் புதிய ஏற்பாடு என்று சொல்கிறார்களோ அதுதான் இஞ்சிலா. ஏன்னாட்டா அது இஞ்சிலாக இருந்து அதில் சில மாற்றங்கள் செஞ்சு வச்சுருக்காங்களா, அது வேறு ஏண்டு அறிந்து கொள்ளணும். ஆனால் அந்த தௌராத்துன்னு சொல்கிறாங்கல்ல, தௌராத்துன்னு எதை சொல்லுவாங்கன்னா, ஏன்னா நீங்கள் வாலிப வகுப்பில் இருக்கிறனால இதுகள்லாம் கூட தெரியணும். வெறுமனே அந்த மார்க்க விஷயத்தோட பிற மதங்கள் குறித்த விஷயங்களையும் நம்மளோட தொடர்பு இருந்தால் தெரிஞ்சுக்கிறணும். பைபிள்ங்கிறது மொத்தமாக அந்த புக்கு இருக்குல்ல, அதில் பழைய ஏற்பாடுன்னு ஒரு வகை இருக்குது. பழைய ஏற்பாடுன்னு சொன்னால் யூதர்கள் எவற்றையெல்லாம் பாதுகாத்து வச்சுருந்தார்களோ அதை இவங்களும் எடுத்துக்கொண்டு பழைய ஏற்பாடுமாங்க. ஏன்னா ஈசா நபி யூதர் தானே, அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு வாழையடி வாழையாக அது வரும். அப்போ யூதர்கள் எதையெல்லாம் தங்களுடைய வேதங்கள்னு சொல்லி வைத்திருந்தார்களோ அந்த வேதங்கள் தான் புதிய பழைய ஏற்பாடுகள். அதுகளையும் நிராகரிக்காமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு அது பழைய ஏற்பாடுன்னு வச்சுருக்கிறாங்க. பழைய ஏற்பாடுன்னு சொன்னால் யூதர்கள் எதை வாழையடி வாழையாக சங்கீதம், உபாகமோ, எண்ணாகமோ, உலகம் படைக்கப்பட்டது, இந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து புதிய ஏற்பாடுனா என்னென்னு கேட்டால் ஈசா நபி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சீடர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். ஆனால் அவங்க சீடர் கிடையாது, அவங்களுக்கு பிந்தி வந்தவங்க, ஒரு தலைமுறைக்கு பிந்தினவங்க தான். இருந்தாலும் அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் ஈசா நபியுடைய சொல்லு செயல்களை எழுதுகிறாங்கல்ல, அதை எடுத்து வைத்து கொண்டு அதை புதிய ஏற்பாடுமாங்க. அதாவது பழைய ஏற்பாடு என்று சொன்னால் ஈசா நபிக்கு முந்தி வந்த வேதங்கள் என்று சொல்லி யூத சமுதாயத்தவர்கள் எதை நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அந்த தொகுப்புக்கு பேர் பழைய ஏற்பாடு. இயேசுவுக்கு முந்தினது. இயேசுவுக்கு அதில் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனாலும் அதில் சில விஷயங்கள் இவங்களுக்கு தேவைப்படுறதுனால அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியதுன்னு சொல்லும்போது அதை எடுத்து காட்ட வேண்டியிருக்கல. அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதையும் அவங்க பைபிள்னு பாதுகாத்து வச்சுருப்பாங்க. பைபிளுங்கிற பேரில் ஈசா நபிக்கு முந்தி உள்ள வேதங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுகளைத்தான் அவங்க பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாடுனா என்னென்னு கேட்டால் இயேசுவுக்கு பிந்தி எழுதினது. புதிய ஏற்பாடுங்கிறது இயேசுவுக்கு பிந்தி வந்தவர்கள் எழுதியது. பழைய ஏற்பாடு என்பது இயேசுவுக்கு முந்தி வந்தவர்கள் எழுதியது. இயேசுவுக்கு வந்தது கிடையாது. நல்லா விளைவிக்கிறேன்னு. இஞ்சில்டா நமக்கு மார்க்கப்படி இஞ்சில்டா எது? ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம். அப்போ அந்த வேதம் ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம்னு சொன்னால் அல்லாஹ் ஈசா நபிகிட்ட பேசுகிற மாதிரி குர்ஆனில் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதில் இருக்கணும். ஆனால் இவங்க இஞ்சில்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறாங்க, புதிய ஏற்பாட்டை இஞ்சில்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்டலாம் ஏமாற்றுவாங்க. இதுதான் இஞ்சில்மாங்க. இஞ்சில்னா என்ன அர்த்தம் என்றால் ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தானே, அதுக்கு பேர் தான் இஞ்சில். இது ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்ததா, ஈசா நபியை பற்றி பிந்தி வந்தவர்கள் சொன்னதா?
என்றால் பிந்தி வந்து மத்தையுன்னு போடுவாங்க. மத்தையுண்டா என்னது? மத்தையுன்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் ஈசா நபிக்கு பிந்தி உள்ள ஒரு ஆள். அவர் கேள்விப்பட்டதெல்லாம் என்ன செய்கிறாரு? ஈசா நபி அங்கே போனார், இங்கே போனார் என்று சொல்லி அந்த அந்த செய்திகளை அவர் தொகுக்கிறாரு. மார்க்குன்னு ஒரு ஆள், அவரும் இதே மாதிரி கேள்வி, ரெண்டும் ஒரே விஷயங்களாக தான் இருக்குது, ரெண்டுமே இல்லை ரிப்பீட்டு தான். மத்தை சொன்னது தான் மார்க்கும் சொல்லுவார். சில விஷயங்கள் கூட, சில விஷயங்கள் குறைய, சில விஷயங்கள் முன்ன பின்ன மாற்றமாக அப்படி இருக்குமே தவிர, அதே ஈசா நபி பற்றி கேள்விப்பட்டதை தான் அவர் எழுதுகிறார். மத்தை என்பவரும், மார்க்கு என்பவரும், லூக்கா என்பவரும், யோவான் என்பவரும் 4 பேர். இந்த 4 பேர் எழுதுனது தான் 4 சுவிசேஷங்கள்பாங்க. இந்த 4மே என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவுக்கு பிந்தி வந்தவர்கள் இயேசுவை குறித்து எழுதியது. இந்த அவங்க சொல்படியே இந்த மத்தேயுங்கிற புக்கை இயேசு பார்த்ததில்லை. அது அப்படி சொல்லுங்களேன். இப்போ குரான்ங்கிறத வந்து ரசூல்லா பார்த்துருக்காங்கல்ல. அப்போ இயேசுவுக்கு வந்த வேதத்தை இயேசு பார்த்துருக்கணும்ல. இந்த மத்தேயு என்ற ஒரு புஸ்தகத்தை இயேசு பார்த்தாரா? மார்க் என்பதை இயேசு பார்த்ததா? இல்லை. இயேசுவுக்கு பிந்தி எழுதுனது. எதை எழுதுனது? மக்கள் பேசிக்கொள்வதை வைத்து கேள்விப்பட்டதை நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்? எழுதியிருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? அதை சொல்கிறாங்க. அப்போ 4 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இயேசுவுக்கு பிந்தி வந்ததை எழுதுகிறாங்க. மத்தேயு, மார்க்கு, இதெல்லாம் ஒரு ஆளுடைய பேர்கள். மத்தேயுன்னா அது ஒரு ஆள் பேர், மார்க்குன்னா அது ஒரு ஆளுடைய பேர், லூக்கான்னு அது ஒரு ஆளுடைய பேர், யோவான்னு சொன்னால் அது ஒரு ஆளுடைய பேர். யோவான் இன்னொரு யோவான் இருப்பார், இயேசு காலத்தில் வாழ்ந்தவர். யஹ்யா நபிங்கிறோம்ல, அது யோவான்வாங்க. அந்த யோவான் இல்லை, இவர் இயேசுக்கு பிந்தி உள்ள ஒரு ஆள். அப்போ யோவானு, லூக்கா, மத்தேயு, மார்க்கு இந்த 4 பேரும் ஆளுக்கு ஒரு சுவிசேஷம்னு எழுதினாங்க. சுவிசேஷம்னா இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதை எழுதுவது. அதை எழுதிட்டாங்க. இந்த 4 எழுதிட்டாங்களா? அதுக்கு பிந்தி என்ன செய்கிறார்? பவுலுன்ற ஒரு ஆள் வந்து அவர் இப்போ எழுதின கடிதங்கள், போக்குவரத்தையெல்லாம் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை அழைப்பு கொடுத்து ஒரு சில கடிதமெல்லாம் எழுதுவார். அதையெல்லாம் கொண்டாந்து அதில் சேர்த்துட்டார் பின்னாடி. வணங்குதா? அதுவும் அந்த பழைய புதிய ஏற்பாட்டில் இருக்கும். 4 சுவிசேஷங்களும் இந்த மாதிரி வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்னு போட்டு அந்த பவுலடிகள் சொன்ன விஷயங்களும் அதில் இருக்கும். ஆக அந்த 5 பேர் எழுதுனது தான் புதிய ஏற்பாடு என்பது. புதிய ஏற்பாடு என்பது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ற 4 பேர் எழுதினதும், அதுக்கு பிறகு இந்த பவுல் என்பவர் என்ன செய்கிறாரு? அவர் சின்ன எழுதின லெட்ரு, தபாலையெல்லாம் அதில் கொண்டாந்து சேர்த்துருக்கிறார். அவருக்கு எழுதின கடிதம், இவருக்கு எழுதின கடிதம்னு போட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பிந்தி எழுதுனது தான். அப்போ நமக்கு ஒரு குழப்பம் வரும். இப்போ இஞ்சில்னு அல்லாஹ் ஒன்று சொல்கிறான், இவங்க இந்த புதிய ஏற்பாடை வந்து இஞ்சில்னு சொல்லி முஸ்லீம்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்துகிறாங்க. அப்போ இஞ்சில் அதானா இஞ்சில் என்றால் இது பற்றி ஒரு ஞானத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதே மாதிரி வந்து தௌராத்துங்கிறாங்கல்ல, தௌராத்துங்கிறது நான் பழைய ஏற்பாடு இருக்கல, பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்திலேருந்து நிறைய ஆகமமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு 5வது ஆகமமாக வந்து உபாகமம்னு வரும். ஆதி ஆகமத்தில் இருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள 5 தௌராத்து. அவங்க நம்பிக்கை பிரகாரம், யூதர்கள் நம்பிக்கை பிரகாரம் அந்த மொத்த பழைய ஏற்பாட்டில் வந்து தௌராத்து எதுன்னு கேட்டால், தோரான்றான்ல, அது எதுன்னு கேட்டால் ஆதி ஆகமம். ஆதி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா தான் முதல்ல வரும். ஆதி ஆகமத்தில் இருந்து உபாகமம் வரைக்கும் உள்ளது தான் தௌராத்துனா மூசா நபி கொடுக்கப்பட்டுன்னு வந்துடுதில்ல, மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்ததுன்ற மாதிரி அதை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த தௌராத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உபாகமத்தில் என்னவெல்லாம் வரும்னு கேட்டால், மூசா நபி இறந்த செய்தி அதில் வரும். அவருக்கு வந்த வேதத்தில் அவர் இறந்த செய்தி வருமா? மூசா நபி இறந்தார், அவர் தன்னுடைய கையை வந்து யோசுவா தலையில் வச்சார், அதனால் அவரை பிந்தி தேர்ந்தெடுத்து கொண்டார்கள், அவரை தலைவராக பின்னாடி ஆக்கினார்கள், அவர் கட்டுப்பட்டு மக்கள் நடந்தார்கள்ண்டு மூசா நபி மரணத்தில் இருந்து மரணத்துக்கு பிந்தி உள்ள விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். அப்போ இது மூசாவுக்கு கொடுத்த செய்தியில் மூசாவுடைய மரணம் வருமா? நீ மரணிப்பாயின்று என்று வேண்டால் வரலாம், மரணித்தார் என்று வருமானா வர முடியாது, மரணித்தான் வர முடியாது. அப்போ ஈசா நபிக்கு வந்து மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதம்னு சொல்லக்கூடிய விதத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், மூசா நபிக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் இருக்கிறது. சரி, அது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், தௌராத் இஞ்சிலை பற்றி நம்ம அறிந்து கொள்கிற விஷயம், இப்போ எதை வந்து தௌராத் இஞ்சில் என்று சொல்கிறார்களோ அது தௌராத் இஞ்சில் இல்லை. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் வாழும்போது அங்கே இருந்தாங்கல்ல,
யூத கிறிஸ்தவர்கள். அவங்கள்ட்ட தௌராத் இஞ்சில் இருந்துச்சு. நல்லா வழங்க. தௌராத் இஞ்சில்னு எதை நம்புகிறோமோ அந்த தௌராத்தும் இஞ்சிலும் ரசூல்லா காலத்தில் இருந்தது. அவர்களுக்கு பிந்தி தான் இது மாற்றப்படுது. ரசூல்லாவுடைய எழுச்சிக்கு பிறகு தான் அது என்ன செய்கிறாங்க, ஆகா இந்த புஸ்தகம் இருந்தால் முகமதுக்கு ஒத்ததாக போகிறதுன்னு சொல்லி அதை மறைக்கிறாங்க. ரசூல்லா காலத்தில் இருந்துச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. ரசூல்லா காலத்தில் தௌராத்தும் இருந்தது, இஞ்சிலும் இருந்தது. அதனால தான் இஞ்சிலை மெய்ப்படுத்துகிற தூதர்லாம் வருகிறது. அப்போ இந்த இஞ்சியில் இருந்தால் தானே பிரச்சனையாக உண்டு. இஞ்சியில் காலி பண்ணிட்டாங்க. இஸ்லாமிய வளர்ச்சியை இது பண்ணுறதுக்கான பண்ணிட்டு இயேசுவை பற்றி மற்றவங்க எழுதின ஹதீஸ் மாதிரி புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் ரசூல்லா பற்றி எழுதுகிறாங்கல்ல பிந்தி, அந்த மாதிரி உள்ள நிலையில் உள்ளது தான் இந்த மத்தேயு மார்க்கெல்லாம். அல்லாட்டிருந்து வந்தது கிடையாது அவங்க சொல்லுபடியே. இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் ஆதாரங்களோடு அறிந்து கொள்ளணும். அதுதான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்கணும்னா, இப்போ 5வது அத்தியாயத்தை எடுத்துக்கிறங்க. அதில் 46வது வசனம். அதில் என்ன வருதுன்னா, ஈசா நபியை பற்றி பேசுது. ஈசா இப்னு மரியம்னு ஆரம்பிக்குதா. ஈசா நபியை பற்றி இந்த வசனம் பேசுது. என்ன பேசுதுன்னா, ஆத்தைனாகுல் இஞ்சியில, ஆத்தைனாகுல் இஞ்சிலன்னு வருது. ஆத்தைனான்னா நாம் கொடுத்தோம், ஹூ அவருக்கு கொடுத்தோம், அல் இஞ்சில இஞ்சில அவருக்கு கொடுத்தோம்னு வருது. அப்போ இஞ்சில் என்பது ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்ததுன்னு வந்துருச்சு. இயேசுநாதரை பற்றி பிந்தி வந்த மக்கள் சொன்னதுன்ற இல்லை இஞ்சில். இஞ்சில் என்றால் என்னவா இருக்கணே, இயேசுவே ஒழுங்கா நட, அதை சொல்லு இதை சொல்லுன்னு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இயேசுவுக்கு வந்திருக்குது. அந்த கட்டளைக்கு பேர் இஞ்சில். அந்த இஞ்சில் அவர் கொடுத்தோங்கிறாங்க. அப்போ இஞ்சில்னா என்ன மாதிரி இருக்கணும் என்று கேட்டால், அல்லாஹ் இயேசுவுக்கு கொடுத்த மாதிரி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இஞ்சில். அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதெல்லாம் இயேசுவுக்கு பிந்தி எழுதுனதுங்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் உள்ள அம்புட்டு விஷயமுமே இயேசு காலத்தில் இருக்கவில்லை. இயேசுவுக்கு பிறகு வந்தவர்கள் கேள்விப்பட்டதை எழுதினார்கள். இயேசுவுக்கு பிந்தி வந்தவங்க கேள்விப்பட்டு எழுதினா இஞ்சில் ஆகுமா? அது இயேசுடைய வேதம்னு ஆகுமாண்டு ஆகாது. அப்போ இது பின்னாடி வந்தது இஞ்சில் உங்கள்கிட்ட இப்போ இல்லை, உலகத்தில் கைவசத்தில் இல்லை. அதான் விஷயம். ஏன்னு கேட்டால், இஞ்சிலை அவருக்கு கொடுத்தோம். அப்போ இஞ்சில்னா என்னென்னு வழங்குது, ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம். பழைய ஏற்பாடு அல்லாஹ் கொடுத்த வேதம்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறது இல்லை. இயேசுக்கு பிந்தி வந்த பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டு இவங்கெல்லாம் எழுதுனாங்க, அதனால் அது வேதம்னு சொல்கிறாங்களே தவிர, சரிப்பா இயேசுவுக்கு அல்லாஹ் ஒரு வேதம் கொடுத்துருப்பான்ல, மோசைக்கு தௌராத்து கொடுத்தான்ல, இயேசு கொடுத்த வேதம் எங்கே? டோட்டலாகவே இல்லை. இயேசு கொடுத்த வேதம் என்பது என்ன இல்லை, அவங்க கைவசத்தில் இல்லை. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது, ஆத்தை நாகுல் இஞ்சியிலங்கிற வேதத்தை அவருக்கு நாம் கொடுத்தோம். யார் கொடுத்தோம்? ஈசா நபி கொடுத்தோம். அப்போ கொடுக்கப்பட்டதான் வேதம். அதே மாதிரி 57வது அத்தியாயத்தில் 27வது வசனம், அதில் என்ன வருதுன்னா, ஆத்தை நாகுல் இஞ்சில், அது ஈசா தான், ஈசா பற்றி தான் பேசுது. ஈசாவுக்கு கொடுத்தோம், அல் இஞ்சில கொடுத்தோம். அப்போ இஞ்சில் என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது என்ன மாதிரி இருக்க வேண்டும்? அல்லாஹ் ஈசா நபிகிட்ட பேசுகிற மாதிரி இருக்க வேண்டும். குர்ஆன் இருக்கிற மாதிரி. குர்ஆன் ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் ஈசா நபியிடத்தில் அல்லாஹ் பேசியதாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாடு என்று இப்போ அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்று ஈசா நபி காலத்துக்கு பிந்தி வந்தவர்களால் எழுதிய விஷயங்கள். ஈசா நபிக்கு தெரியாது, இப்படி எழுதப்பட்ட விஷயமே அவருக்கு தெரியாது. அப்போ ஈசா நபிக்கு பிந்தி எழுதின ஒரு விஷயம் ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தது ஆகுமா? ஈசா நபிக்கு பிந்தி மனிதர்கள் எழுதி கொண்டது, அது ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தாகுமான்னு ஆகாது. பழைய ஏற்பாடு தான் இஞ்சில்ன்ற மாதிரி நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு இஞ்சில் இருக்குங்கிற மாதிரி. இஞ்சிலுக்கு சம்மந்தமே கிடையாது, இஞ்சிலே இல்லை. இஞ்சில்னா ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தணும். இது ஒரு விஷயம் குர்ஆன்லேருந்து அறிந்து கொள்கிறோமா. அதுக்கப்புறம் நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மத்தேயுங்கிற பைபிளில் மத்தேயுங்கிற சாப்டரில் 4வது அத்தியாயம் 23லையும் 9வது அதிகாரம் 35 வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சுவிசேஷம்னா வேதம், புத்தகம்னு அர்த்தம். இயேசு என்ன செய்கிறாருன்னா, தூதர்னு வந்துட்டார்ல,
வந்து என்ன செய்கிற மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார்ல, எதை பிரசங்கம் பண்ணினாரு? ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் வேதம், ராஜ்யத்தின் புத்தகம் என்பதை இயேசு பிரசங்கித்தார்னு வருது. அப்போ இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு ஒரு புக்கு வச்சுருந்துருக்காரு, அதை மக்களுக்கு போதிச்சிருக்கிறார் அப்படின்னு வருது. அப்போ கிறிஸ்தவர்கிட்ட போய் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கேன்னு கேட்டால் இல்லை. இயேசு எதை பிரசங்கித்தார்னு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்களோ அந்த பிரசங்கித்த புஸ்தகம் இல்லை, அதான் இஞ்சில். இயேசு பிரசங்கித்தார்ல, எதை பிரசங்கிச்சிருப்பார்? அல்லாட்டிருந்து வந்ததை தான் பிரசங்கிச்சிருப்பார். அப்போ இயேசு வந்து பிரசங்கம் பண்ணதை பேசும்போது அந்த கேள்விப்பட்டவர்கள் பின்னாடி எழுதுகிறாங்கல்ல பழைய ஏற்பாட்டில், அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களே சொல்கிறாங்க, இயேசு வந்து எல்லா தேவாலயங்களுக்கும் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, சுவிசேஷம்னா புத்தகம், வேதம், ராஜ்யத்தின் வேதத்தை இயேசு பிரசங்கித்தார். அப்போ ராஜ்யத்தின் வேதம்ங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். நம்ம அரபியில் இஞ்சியல்ங்கிறோம், அவங்களுக்கு அந்த அந்த பேரை சொல்லப்பட்டிருக்கூட, அதை பிரசங்கித்தான் வருதில்ல. அது எங்கே? அதானே வந்து அவர் கொடுத்த வேதமாக இருக்கும். அதை காணாமல் அவங்க பாதுகாக்கலை, என்னென்னத்தையே எழுதி வச்சுக்கிறாங்க. இது இல்லையே, உலகத்தில் இல்லை, ஆனால் பிரசங்கித்தான் அவங்கள ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இதில் நம்ம விளையங்குற விஷயம் என்ன, இன்னும் சொல்லப்போனால் இது கூடுதல் விஷயம் வேணும்னா, இதுதான் பைபிள்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அதில் வந்து நீங்கள் ரொம்பலாம் படிக்க வேண்டியதில்லை, ஒரு முதல் ஒரு 20 பக்கம் நீங்கள் படித்தாலே போதும். இது குறித்து ஆதாரங்கள்லாம் தெளிவாக நினைஞ்சிருக்கிறோம், விலைக்கு இருக்கிறோம். இதுதான் பைபிளுங்கிற தலைப்பில் ஆன்லைன் பிஜேக்கு போனீங்கன்னா, ஆன்லைன் பிஜே .inக்கு போனீங்கன்னா நூல்கள்னு ஒரு தலைப்பு இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா இதுதான் பைபிள்னு இருக்கும். அந்த புஸ்தகத்தை டவுன்லோட் பண்ணி அல்லது டவுன்லோட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், வாசித்து கொண்டீர்களே ஆனால் இது நான் சொன்ன விஷயத்திற்கு கூடுதல் விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ரெஃபரன்ஸோடு கிடைக்கும். சரி, முதல் விஷயம் அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ இஞ்சில் என்று இப்போ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த பழைய ஏற்பாடு இஞ்சில் அல்ல. அதில் எந்த டவுட்டும் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? இஞ்சில் வந்து இயேசுவுக்கு பிந்தி வந்ததுன்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. இஸ்லாம் சொல்லுது இயேசுவுக்கே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுது. இஸ்லாம் சொல்லுகிற இஞ்சில் என்பது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. இவர்கள் சொல்லக்கூடிய பழைய ஏற்பாடு என்பது இயேசுவுக்கு அல்லாஹ் கொடுத்தது இல்லை, கர்த்தர் கொடுத்தது இல்லை. இயேசுடைய காலத்திற்கு பிறகு அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்னு சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்க, பிற்காலத்தில் வந்து எழுதுகிறாங்க. எழுதின புஸ்தகத்தை தான் பழைய ஏற்பாடுன்னு புதிய ஏற்பாடுன்னு வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது இயேசுவை பற்றி மற்றவர்கள் எழுதியது தானே தவிர இயேசுவுக்கு கடவுள் சொன்னது, கர்த்தர் சொன்னதுன்னு அவங்களே சொல்லலை. அப்போ கர்த்தர் ஒன்றுமே அவர் சொல்லவே இல்லையா? அப்போ சொன்னது இருக்கணுமா இல்லையா? அது இருந்தால் டேஞ்சர், இருந்தால் இந்த இயேசு இறைமகன்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் அடித்து நொறுக்கி எடுக்கப்பட்டிருக்கும். இந்த கிறிஸ்துவ கொள்கையே பவுல் உண்டாக்குறாரு பின்னாடி. அது உண்டாக்குனதுக்கு இது தடையாக இருக்கும், இந்த இஞ்சில் தடையாக இருக்கும்னு யோசித்து பார்த்து என்ன செய்கிறாங்க, இந்த பரவுறதுக்கு எல்லாம் வந்து இதுதான் தடையாக இருக்குது என்று சொல்லி இஞ்சில் என்பதையே காலி பண்ணிட்டாங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷங்கிறத நினச்சிட்டாங்க, அவங்க இல்லாமல் அழிச்சுவிட்டாங்க. அது இருந்துச்சுன்னு சொன்னால் குரான் சொன்னது அப்படியே அது சொல்லும். அதனால தான் குரான் வந்து இஞ்சியில் மெய்ப்படுத்துது குரான்குது. குரானை பற்றி என்ன சொல்லுது? இஞ்சிலை வந்து அவர் கொடுக்கப்பட்டதை குரான் மெய்ப்படுத்துது. அதெல்லாம் மெய்ப்படுத்த போய் தான் அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி தான் நம்ம புக்கில் இருக்குது. இஞ்சியில் இருக்கிறது மெய்ப்படுத்த வர்றேங்கிறாரு. இஞ்சில் எடுத்து பார்க்குறாங்க, இஞ்சில் அவங்கள்ட்ட இருந்திருக்குது, இஞ்சில் உள்ளபடி இருந்தோன்னா ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இஞ்சில் என்பது என்னன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து ஈசா நபி கொடுத்தது. சரி, இப்போ இல்லை, உலகத்தில் இல்லை. எந்த ஒரு யூதர் கிறிஸ்தவர்கிட்ட கேட்டானே இயேசுவுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் எதுன்னு கேட்டால் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து இந்த குரான் அருளப்பட்ட காலத்தில் இஞ்சில் இருந்தது. அப்போ எப்போ காலி பண்ணுறாங்கன்னு கேட்டால் இஸ்லாம் வந்த பிறகு குரான் சொல்கிற மாதிரி அங்கே இஞ்சிலில் பார்த்தா அது நேருக்கு ஒத்து வருது. அப்போ இதில் இவர் சொல்கிறனா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி மக்கள் சாரையாக வந்தாங்க. அது அழிக்கணுமாக இருந்தால் இஞ்சியில் இல்லாமல் ஆக்கிவிட்டு பிந்தி எழுதினதை வந்து நம்ம இஞ்சியில் சொல்லிடணும் அப்படின்ட்டு தான் இஞ்சியில் உண்டாக்குனாங்க. ரசூல்லா காலத்தில் இருந்ததுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் இந்த வசனத்தை பாருங்கள், 5:47 பாருங்கள். வல் யஹ்கும் அஹ்லுல் இஞ்சிலி, இஞ்சியல் வாசிகள் தீர்ப்பளிக்கட்டும், பிமா அன்சல் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கட்டும். இஞ்சில் வச்சுக்கிற நீங்கள்
இஞ்சில் படி முடிவெடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இஞ்சில் இருந்தால் தானே சொல்லியிருப்பான். அப்போ அந்த மக்கள்கிட்ட இஞ்சில் இருந்தால் மட்டும்தான் இந்த வாசகத்தை சொல்ல முடியும். வல்லியஹ்கும், தீர்ப்பளிக்கட்டும், அஹ்லுல் இஞ்சிலி, இஞ்சிலுக்கு உடையவர்கள், பிமா அன்சல் அல்லாஹு ஃபீஹி, அதில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறானே அதை கொண்டு தீர்ப்பளிக்கட்டும். இதில் நீங்கள் என்ன வழங்குறீங்க? அப்போ வஹி இறங்குற இந்த குர்ஆன் இறங்குற அந்த காலத்தில் இஞ்சில் என்ற ஒரு புத்தகத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதன்படி தீர்ப்பளிக்காமல் இருந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? இஞ்சில் படி தீர்ப்பளிடான்னு அல்லாஹ் கேட்குறான். இஞ்சில் வச்சுக்கிறீங்கள, இஞ்சில் படி தீர்ப்பளி. அப்போ இஞ்சில் படி தீர்ப்பளிக்கும்னு அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் இஞ்சில்ட ஒன்று இல்லாட்டி சொல்லியிருப்பானா? இஞ்சிலுங்கிறத உலகத்தில் அன்னைக்கே காணாக்கிட்டாங்க என்று சொன்னால் வேறு புஸ்தகத்தை வச்சு ஏமாத்துறாங்க என்று பண்ணலாம். இஞ்சியில் கொண்டு தீர்ப்பளின்னு சொன்னால் இஞ்சில் இருந்திருக்கு. இஞ்சில் இருந்ததையும் இஸ்லாம் உறுதிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் இப்போ வச்சுக்கிற இஞ்சில் இல்லை. அது எதை கொண்டு உறுதிப்படுத்துறது? ஈசா நபிக்கு இஞ்சிலை கொடுத்தோம்னு வருது. அது இப்போ இல்லை. எதை இஞ்சில்னு சொல்கிறாங்களோ அது அப்படி இல்லை. அது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி 5:66 என்ன சொல்லுதுன்னா, உளவு அன்னகும், அவர்கள் அகாமுஸ் தௌராத் அவள் இஞ்சில, அப்போ தௌராத்தையும் இஞ்சிலையும் நிலைநாட்டி இருப்பார்களேயானால் இந்த வாசகம் சொல்லுது. உளவு அன்னகும் அகாமு தௌராத்த ஒல் இஞ்சில, தௌராத்தையும் இஞ்சிலையும் அவர்கள் நிலைநாட்டி இருந்தால் அவங்கள நல்ல நிலையில் நல்லா சாப்பிட்ருப்பாங்க, நல்ல வசதியாக வச்சுருப்போம், நல்லா சொல்லி காட்டுறான். அது ஒரு விஷயம். தௌராத்து இஞ்சில் அன்றைக்கு இல்லாமல் இருந்தால், ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்தில் இல்லாமல் இருந்தால், அன்றைக்கு இருந்த யூத கிறிஸ்தவர்கள்ட்ட தௌராத் இஞ்சில் இல்லாமல் இருந்தால் அதை நிலைநாட்டினால் எப்படின்னு சொல்லுவானா? இல்லவே இல்லை. எப்படி நிலைநாட்டுறது? அப்போ இருந்துச்சு. தௌராத் இஞ்சில் இருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அழிக்கப்படலை. ஈசா நபி காலத்தில் இருந்து 500 வருஷத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. 570 வருஷத்துக்கு பிறகு வர்றாங்க. இந்த 570 ஆண்டு காலமாக இஞ்சிலும் இருக்கிறது, மக்கள்கிட்ட இருக்கிறது. அந்த இஞ்சிலை அவர் வைத்திருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அருள அனுப்பப்படும் போதும் வைத்திருக்கிறார்கள். வைத்திருக்க போய் தான் இஞ்சில் படி தீர்ப்பளி, இஞ்சில் உள்ளபடி நட அப்படின்னு அல்லாவே சொல்கிறான். இஞ்சில் இல்லாத ஒன்றை இஞ்சில் சொன்னாங்கன்னா அதைத்தான் அல்ல அம்பலப்படுத்தியிருப்பான். இஞ்சில் இருந்தது. இஞ்சில் இருந்ததுக்கு என்ன ஆதாரம்? இந்த ஒரு வசனமும் ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி 5:68 அல்லாஹ் சொல்கிறான், யாஹ்லல் கித்தாப், வேதமுடையவங்களே, லஸ்துமடா ஷையின், நீங்கள் எந்த ஒன்றிலும் இல்லை, ஹத்தா துகைமு தௌராத்த ஒல் இஞ்சில், தௌராத்த இஞ்சிலை நிலைநாட்டும் வரைக்கும் நீங்கள் எதிலுமே இல்லை. தௌராத்த இஞ்சில் நிலைநாட்டினா தான் நீங்கள் யூதராக கிறிஸ்தவர் ஆக முடியும். தௌராத்த இஞ்சில் நிலைநாட்டலைன்னு சொன்னால் நீங்கள் எதுலேயும் சேர்ந்தவர்கள் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ தௌராத் இஞ்சில்னு ஒன்று இருந்தால் தான் இதை சொல்ல முடியுமா? இல்லாட்டி சொல்ல முடியுமா? இருந்திருக்கு. அன்றைக்கி வச்சுருக்குறாங்க. தௌராத்து நிலைநாட்டத்தான் இல்லை. அப்போ தௌராத் இஞ்சிலை நீங்கள் நிலைநாட்டாட்டி நீங்கள் எதுலையும் சேர மாட்டீங்க நல்லா சொன்னால், அன்றைக்கு என்ன இருந்தது? தௌராத்து இருந்தது. 570க்கு பிறகு ஈசா நபி மரணித்து உயர்த்தப்பட்டு 570 ஆண்டுக்கு பிறகும் கூட தௌராத் இஞ்சில் இருந்தது. ஏன்னா இது பாதிப்பில் ரசூலுல்லாஹ் வந்தவுடன் தானே எல்லாம் மக்கள்லாம் செதறி ஓடுறாங்கன்னு மாற்றுற திட்டம் வருது. இல்லாட்டி அப்படி கொண்டு போயிட்டுருப்பாங்க. அது ஒரு விஷயமாச்சா. அதுக்கப்புறம் இப்போ தௌராத் இஞ்சிலில் உள்ள சில விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டிட்டு இப்படித்தான் தௌராத்திலும் இஞ்சியிலும் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி சொல்லும்போது யார்கிட்ட சொல்கிறான்? அன்றைக்கு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மதீனாவில் நிறைஞ்சி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறான், உன் தௌராத்தின இஞ்சிலையும் இப்படி இருக்குன்னு சொல்கிறான். அப்போ தௌராத் இஞ்சிலில் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க, அவன் அதையே பிடிச்சிருவான். எடுத்துக்காட்டு, எங்கள் தௌராத்தில் எங்கே இருக்குது? அதை வச்சே குர்ஆனை பொய்யாக்கியிருப்பாங்க. யாரும் பொய் ஆக்கலை, ஒத்துக்கிட்டாங்க, இருக்க தான் செய்யுதுண்டு. அப்போ தௌராத்தில் இஞ்சிலையும் இருக்கிறது என்று சில செய்திகளை குர்ஆன் சொல்கிறது. அது ரசூலுல்லாஹ் அருளப்பட்ட காலத்தில் இருந்திருக்கிறது. இப்போ எதை தௌராத் இஞ்சில்னு சொல்கிறார்களோ அதில் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செஞ்சு தௌராத் இஞ்சிலில் இது இருக்குது என்று சொல்லிட்டு என்ன சொல்லுது இந்த வசனம்? இது இன்னல்லாஹ் ஹஷ்தரா மினல் முமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்னலஹுமுல் ஜன்னா யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துலூன் இது வரைக்கும்
இது வரைக்கும் உள்ள ஒரு செய்தி எல்லாம் சொல்லிவிட்டு இது தௌராத்திலும் இருக்கிறது, இது இஞ்சிலையும் இருக்கிறது, இது குர்ஆன்லையும் இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அல்லாஹ் வந்து மூமின்களிடமிருந்து அன்புசகும் அவங்களுடைய உயிர்களையும் அம்பாலகும் அவங்களுடைய பொருள்களையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். பி அன்னலகுமுல் ஜன்னா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதாக விலைக்கு வாங்கிக்கிட்டான். அவங்க யுகாத்திலூன ஃபீ சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க போரிடுகிறார்கள். யக்குத்துலூன கொல்லுகிறார்கள், யுகுத்துலூன கொல்லப்படுகிறார்கள். இப்படிங்கிற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத்தி ஒல் இஞ்சிலி ஒல் குர்ஆன் தௌராத்திலையும் இஞ்சிலையும் குர்ஆன்லையும் இது வாக்களிக்கப்பட்ட விஷயம் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த கருத்து இப்போ அவங்க வச்சிருக்கிற தௌராத்தில் இல்லை, இப்போ வச்சிருக்கிற இஞ்சியில் இல்லை. இப்படி ஒன்று இருந்துச்சு என்று அந்த மக்கள்கிட்ட தான் சொல்லுது இஸ்லாம், யூத கிறிஸ்தவம் தான் சொல்லுது. அவங்களோட வேதத்தில் இப்படி இல்லாமல் இருந்தால் எங்கேயா இருக்குந்தா அந்த இருக்கு தவிர எடுத்துக்காட்டியான்னு கேட்டிருப்பாங்க. இந்த இருக்கு இஞ்சியில் எடுத்துக்காட்டுண்டு. அப்போ அவங்க இஞ்சியில் இருந்திருக்கு, தௌராத்தில் இருந்திருக்கு. அதனால தான் யாரும் இதை வச்சுக்கிட்டு குர்ஆனை பொய்யாக்கலை. அப்போ இதில் என்ன வழங்குகிறோம்? அப்போ குர்ஆன் தௌராத் இஞ்சியில் ஒரு செய்தி இருப்பதாக குர்ஆன் சொல்கிறது. அப்போ இல்லாத சொல்லியிருந்தால் அன்றைக்கி அவங்க பிடிச்சிருப்பாங்க. இருக்கிறத தான் சொல்லுது, இருந்ததை தான் சொன்னது. ஆனால் அது இப்போ இல்லை, இந்த கருத்துப்பட இல்லை. அதே மாதிரி வந்து 48:29 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முகமது ரசூல்லா பற்றி ஒரு செய்தியை சொல்கிறான். சொல்லிவிட்டு இது தௌராத்தில் இஞ்சிலும் இருக்குங்கிறான். முகமது ரசூலுல்லா முகமது அல்லாஹ்வுடைய தூதர். ஒல்லதீன மாஹு அவருடன் இருப்பவர்கள் அஷித்தா வலல் குஃபாரி குஃபார்கள் விஷயத்தில் கடுமையாக இருப்பார்கள். ருஹமாவு பைனகும் தமக்கு மத்தியில் இரக்கமுடையவர்களாக இருப்பார்கள். தராகும் அவர்களின் காண்பாய் ருக்கு அன் சுஜதன் ருக்கு செய்பவர்களாக சஜிதா செய்பவர்களாக காண்பாய் தொழுவாங்கன்னு அர்த்தம். எபுத்தகூன ஃபதலம் மினல்லாஹி ஒரு இழுவானா அல்லாவிடமிருந்து அருளையும் திருப்தியையும் எதிர்பார்ப்பார்கள். சீமாகும் ஃபி உஜூஹிம் அவங்களுடைய முகத்தில் அவங்களுடைய அடையாளம் மின் அசரி சுஜூத் சஜிதாவுடைய அடையாளமாக இருக்கும். தாலிக்க மசலகும் ஃபி தௌராத் வ மசலகும் ஃபில் இஞ்சீல் இதுதான் ரசூல்லா பற்றின தௌராத்தில் உள்ள வர்ணனை, இஞ்சிலில் உள்ள வர்ணனை என்று சொல்லிவிட்டு கஸரஇன் ஒரு உதாரணத்தையும் சொல்லி காட்டுறான். ஒரு 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 பயிர் சேர்னா ஒரு செடி, ஒரு பயிர் அஹ்ரஜ சத்தாஹு ஃபாசரஹு ஃபஸ்தகல ஃபஸ்தவாலா சூக்கி யூஜிபு ஜுர்ரால் எகலிபின் குஃபார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வசனத்தை வந்து செய்கிறான்னா, ஒரு செடி வந்து அது நிற்கிறது, அது நல்லா வளருது, ஆளை பதிந்து விட்டது, அதை பார்த்து எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இதுதான் இந்த முகமதோட இருக்கிற ஆளுக்கு உதாரணம் என்று எல்லாம் சொல்லிவிட்டு இந்த விஷயம் தௌராத்திலும் இருக்குது இஞ்சிலும் இருக்குங்கிறான். இப்போ எதை இஞ்சிலுங்கிறாங்களோ அதில் இது இருக்குதா? இல்லை. எதை தௌராத்துங்கிறாங்களோ அதில் இருக்குதா? இல்லை. இது இல்லாமல் இருக்குன்ற அன்றைக்கி சொல்ல முடியுமா? பொய்யா? அவங்க கையில் தௌராத் இஞ்சில் அவன் தௌராத் இஞ்சியில் இல்லாமல் இருந்தால் எங்கள் தௌராத்தில் கிடையாது இஞ்சிலில் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எவனுமே மறுக்கலை. அப்போ ரசூல்லா காலத்தில் வந்து இந்த செய்தி தௌராத்தில் இஞ்சில் இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. அப்போ நம்ம என்ன வழங்குகிறோம்? அதாவது தௌராத் இஞ்சில் என்பது வந்து இன்றைக்கு இல்லை, மாற்றி மறைச்சி தௌராத்தாவது கொஞ்சம் மாற்றிக்கிட்டு வச்சுருக்கிறாங்க. இஞ்சிலுங்கிறது டோட்டலாகவே இல்லை. தௌராத்துங்கிறது கொஞ்சம் சொன்னதும் சொல்லாதும் கலந்து அந்த 5 ஏற்பாடு வச்சுக்கிறாங்கல்ல, அதில் கொஞ்சம் சேர்த்து மாற்றி வச்சுருக்கிறாங்க, ஒரு பேசிக்காவது இருக்கிறது. இஞ்சில்ங்கிறது இன்றைக்கி அறவே ஜீரோ, அறவே இல்லை. ஆனால் ரசூல்லா காலத்தில் கண்டிப்பாக இருந்திருக்குது. இருக்க போய் தான் அதன்படி தீர்ப்பளிக்கன்னு சொல்லப்படுகிறது. அப்போ தௌராத் இஞ்சில் என்பது ரசூல்லா காலத்தில் வந்து இருந்தது. அதை சொல்லி சொல்லி தான் இஸ்லாம் தாவா பண்ணுது. உன் தௌராத்தை பாரு, என்ன எழுதின்னு பாரு, அதன்படி நட, உன் விஷயத்தை தான் இவர் உண்மைப்படுத்துகிறாரு அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட அந்த இஞ்சில் இருக்குது. அந்த இஞ்சிலையும் குர்ஆனையும் படித்து பார்த்தாங்கன்னு சொன்னால் இதே அகீதா, இதே கொள்கை, இதே விஷயங்கள் தான் இருக்கும். அவ பார்த்தாங்க இந்த புஸ்தகம் இருக்கிறது ஆபத்தாக இருக்கிறது, இது அல்லாஹ்விடமிருந்து ஈசா நபிக்கு வந்த வேதத்தை வைத்து பாதுகாத்தோம் என்று சொன்னால் அது வந்து பெரிய பின்னடைவாக போயிடும், எல்லாம் இஸ்லாம் ஆயிடுவார்கள். அதை தடுக்கணுமாக இருந்தால் இஞ்சியில் காலி பண்ணிட்டோம்னா ஈசா நபியே சொன்னார், ஈசா நபி வேதத்தில் இருந்தால் தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அது இல்லாமக்கிட்டோம்னா என்ன வேணாலும் சொல்லிட்டு போனோம். அதுக்கு செஞ்சாங்கன்னு. இப்போ இஞ்சிலை பற்றி நம்ம புரிதல் என்னன்னு கேட்டால், இஞ்சில் என்பது அல்லாஹ் ஈசா நபி கொடுத்தது, அவங்கள்ட்ட பேசுனது.
பழைய ஏற்பாடு என்பது ஈசா நபிக்கு பிந்தி எழுதுனது. அப்போ அது இல்லை. அப்போ அல்லாஹ் வந்து இஞ்சியில் இப்போ நடங்கன்னு குரானில் சொல்கிறான்டா அன்றைக்கி இருந்தது. இஞ்சில் என்பது ரசூல்லா காலத்தில் அந்த இஞ்சில் வேதத்தை வைத்திருந்திருக்கிறார்கள். வைத்திருக்க போய் தான் அதன்படி நடங்க, அதன்படி தீர்ப்பளிங்க, அதில் உள்ளபடி நீங்கள் தீர்ப்பளிக்காட்டி நீங்கள் வந்து அநியாயக்கார ஆள்க அப்படின்லாம் சொல்லப்படுதுன்னு சொன்னால் அப்போ என்ன விளங்கிக்கிறேன்னு, தௌராத் இஞ்சில் என்பது ரசூல்லா காலத்தில் இருந்தது. இன்றைக்கு வந்து இஞ்சில்ங்கிறது அறவே இல்லை. தௌராத் என்பது சில மாற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது. அவங்க எதை தௌராத்துன்னு சொல்கிறாங்களோ அதில் சில விஷயங்கள் கரெக்டானதும் இருக்கிறது, பல விஷயங்கள் அவங்களா சேர்த்து கொண்டதும் கலப்படமாக இருக்கிறது. இஞ்சில்ங்கிறது இல்லவே இல்லை. சரியா? இது ஒரு அடிப்படையாக விளங்கிக்கிட்டு இனி அடுத்து வந்து குர்ஆனை அல்லாஹ் வந்து பாதுகாக்கிறான்ல, குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு அந்த மாதிரியான ஒரு செய்திகளும் அது குறித்த விவரங்களை நம்ம உலுமுல் குர்ஆனில் அறிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுபோக இதுவரைக்கும் நடத்தின இந்த பாடங்களுடைய குறிப்புகள் வந்து உங்களுக்கு இதையும் நம்ம பிடிஎஃப்பில் மொத்தம் அப்படி என்ன செய்வோம், தொகுப்பாக அனுப்பிடுவோம். அதை எடுத்து வைத்து என்ன செய்யலாம், இதுவரைக்கும் நடத்தினதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.